வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. 8 திக்கும் என்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் சாப்ட்வேர் பள்ளியில் கழிவறை சுற்றுச்சுவர் இடிந்து விபத்து. 3 மாணவர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்த பரிதாபம். பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியை உட்பட 3 பேர் கைது. தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளி கட்டிடங்களின் ஸ்திரத்தன்மையை ஆய்வு செய்ய உத்தரவு. நெல்லை சம்பவத்தை அடுத்து அரசு நடவடிக்கை. தமிழ்நாடு அரசின் மாநில பாடலாக தமிழ்த்தாய் வாழ்த்து அறிவிப்பு. பாடும்போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்றும் உத்தரவு. தமிழ்நாடு அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் போராட்டம். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. டிங்குடி டிங்காலே ஸ்டாலின் ஆட்சி, டிங்குடி டிங்காலே என ஜெயக்குமார் முழக்கம். டிங்குடி டிங்காலே ஸ்டாலின் ஆட்சி, டிங்குடி டிங்காலே, டிங்குடி டிங்காலே ஸ்டாலின் ஆட்சி, டிங்குடி டிங்காலே. மோசடி புகாரில் சிக்கிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. 4 தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை. நாடு முழுவதும் 100ஐ தாண்டியது ஒமைக்ரான் பாதிப்பு. தமிழ்நாடு வரும் உள்நாட்டு விமான பயணிகளுக்கும் பதிவு கட்டாயம். வடகொரியாவில் 11 நாட்களுக்கு பொதுமக்கள் சிரிக்கக்கூடாது. முன்னாள் அதிபரின் 10வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி உத்தரவு. திருநெல்வேலி நகரில் பிரபல தனியார் பள்ளியில் கழிவறை சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் 3 அப்பாவி மாணவர்கள் உயிரிழந்தனர். பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர், ஒப்பந்ததாரர் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சுவர் இடிந்து விழுந்ததற்கு காரணம் யார்? சாப்டர் மேல்நிலை பள்ளியின் கழிவறை சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் பலியான அப்பாவி மாணவர்கள் இவர்கள். தங்கள் குழந்தைகளுக்கு என்ன ஆயிற்றோ என பெற்றோர் பள்ளியில் குவிந்த காட்சிகள் இவை. சாப்டர் பள்ளியில் நடந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? திருநெல்வேலி நகர பகுதியில் சாப்டர் மேல்நிலை பள்ளி உள்ளது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த பள்ளியில் 2000 மாணவர்கள் படித்து வருகின்றனர். அரசு உதவி வரும் இந்த பள்ளியின் பின்புறம் சுற்றுச்சுவரை ஒட்டி கழிவறை உள்ளது. வெள்ளிக்கிழமை காலையில் உடற்பயிற்சி பாடவேளையின் போது மாணவர்கள் கழிவறைக்கு சென்றுள்ளனர். அப்போது திடீரென சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. அதன் அருகில் நின்றிருந்த 7 மாணவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். சத்தம் கேட்டு மற்ற மாணவர்கள் அலறி ஓட, பணியில் இருந்த ஆசிரியர்கள் மற்ற மாணவர்கள் சம்பவ இடத்திற்கு பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தனர். ஆனால் ஓடி வந்த ஆசிரியர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மாணவர்களை மீட்காமல் ஆம்புலன்ஸிற்காக காத்திருந்ததாக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாத்ரூம் சோறு கீழே விழுந்ததில் 4 பேருக்கு அடிபட்டு 2 பேர் வந்த இடத்துல இறந்துட்டாங்க. ஒருத்தவங்க சீரியஸாக இருக்குது. சீரியஸானா கார் இத்தனை கார் இருக்குது. ஒரு சாரம் தூக்கலாம்ல, நாங்கள் தூக்க போகிற எங்களும் தூக்க மாட்டாங்க, அவங்களும் ஒரு கை பிடிக்க மாட்டாங்க. சுவர் இடிந்த தகவல் நகரில் தீயாய் பரவவும் பெற்றோர்கள் பள்ளி வளாகத்தில் குவிய தொடங்கினர். அதற்குள் ஆம்புலன்ஸ் மூலம் இடிபாடுகளுக்குள் சிக்கிய மாணவர்கள் மீட்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் மீட்பு சம்பவத்தின் போதே 8ஆம் வகுப்பு மாணவர் விஸ்வரஞ்சன், 6ஆம் வகுப்பு மாணவர் சுதீஷ் மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர் அன்பழகன் ஆகியோர் உயிரிழந்து விட்டது தெரிய வந்தது. அதனால் பெற்றோரின் பதற்றம் மேலும் அதிகமானது. ஆனால் பள்ளி நிர்வாகத்தில் இருந்து உரிய அதிகாரிகள் யாரும் பெற்றோரை சமாதானப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். காலையில் ஸ்கூலில் கொண்டு விட்டுருக்கேன். மதியம் எனக்கு ஃபோன் கூட போட்டு தெரியல. அக்கம் பக்கத்தில் உள்ள ஆளை கேட்டு தான் நான் ஓடி வரேன். பதறி அடித்து ஓடி வரேன். பாத்ரூம் செவரு இப்போ கட்டின செவர மாதிரி இருக்குது. அவ்வளோ இடிஞ்சு கீழே கிடக்கு. பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா?
இந்த கூட்டத்தை கண்ட உடனே இந்த ஸ்கூல் அமைப்பில் உள்ள வாத்தியார்கள் யாரையும் காணோம். அந்த ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட் உள்ள நிர்வாகிகள் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு அறிவுரை சொல்லுங்க. காயமடைந்த 4 மாணவர்கள் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எல்லாரும் பாத்ரூம் போயிட்டு இருந்தாங்க. பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது அந்த செவரெல்லாம் இடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ செவரு விழுந்துட்டு அது கீழே சில பேர் இருந்தாங்களா, அவங்களுக்கு அடிபட்டு நானும் அங்கே தான் இருந்தேன். அடுத்து செவரு விழுதுன்னு தெரிஞ்சு ஓடினேன்னா ஓடும்போது செவரு எங்கள் இடுப்பில் விழுந்துட்டு. இந்த சம்பவத்தை அடுத்து பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்திற்கு பின் பள்ளிக்கூடம் திறக்கப்பட்ட போது அதிகாரிகளும் பள்ளி நிர்வாகமும் ஏன் பள்ளி வளாகத்தை முறையாக ஆய்வு செய்யவில்லை என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த சோறு இடிந்து விழுந்து மாணவர் இறக்குறது இப்போ எந்த நம்பிக்கையில் மாணவர் அனுப்புகிறோம்? 8 மணி நேரம் இந்த ஸ்கூலில் இருக்காங்கன்ற நம்பிக்கையில் தான் அனுப்புகிறோம். எங்களுடைய நம்பிக்கையை சிதைக்கும் விதமாக அந்த ஸ்கூல் நடைபெற்றிருக்கு. இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, சிறப்பு குழு அமைக்கப்பட்டு நெல்லை மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளையும் 48 மணி நேரத்தில் ஆய்வு மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் இடிந்து விழுந்த சுற்றுச்சுவர் அடித்தளம் அமைக்கப்படாமல் கட்டப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. பள்ளி வளாகத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலம் ஆய்வு நடந்து வருகிறது. தமிழகத்தின் அனைத்து பள்ளிகளிலும் உள்ள கட்டடங்களின் ஸ்திரத்தன்மையும் ஆய்வு செய்யப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். உடனடியாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகள் கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு அதேபோன்று நம்முடைய இன்ஜினியர்ஸ் பில்டிங்கோடைய அந்த ஸ்டெபிலிட்டி தன்மையை உணர்வுங்கிற வகையில் ஒரு இன்ஜினியர்ஸ் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுடைய இந்த ஸ்கூல்ஸ், அது பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டடாக இருந்தாலும் அதெல்லாம் அதோடைய தன்மையை திருப்பி இன்ஸ்பெக்ட் பண்ண நாங்கள் சொல்லியிருக்கோம். உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்த மாணவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதற்கிடையே மாணவர்களின் சடலங்களை வாங்க மறுத்து அவர்களின் உறவினர்கள் நெல்லை அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உறவினர்களுடன் போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், சபாநாயகர் அப்பாவு மற்றும் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் அறிவித்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டிற்கான காசோலைகளை வழங்கினர். புகாரின் பேரில் பள்ளி தலைமை ஆசிரியை ஞானசெல்வி, தாளாளர் சாலமன் செல்வராஜ் மற்றும் சுவர் கட்டிய ஒப்பந்ததாரர் ஜான் கென்னடி ஆகிய 3 பேர் மீதும் கொலை குற்றம் அல்லாத உயிரிழப்பு ஏற்படுத்திய பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கான்ட்ராக்டரு, அந்த சம்பந்தப்பட்ட பிரின்சிபல், அந்த நடவடிக்கை, அப்புறம் நம்முடைய கரஸ்பாண்டன்ட். மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்து நெல்லை டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கழிவறை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மேயர்கள் தங்கள் நகரங்களின் தனித்துவமான குணாதிசயங்களை கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் 100க்கும் அதிகமான நகரங்களின் மேயர்களுடன் பேசிய அவர் பழமையை பாதுகாப்பதுடன் புதுமைகளையும் நகரங்கள் ஏற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வாரணாசி நகரம் இதற்கு சிறந்த முன்னுதாரணம் என்றும் மோடி குறிப்பிட்டார். அந்தந்த நகரங்களின் பிறந்த நாளை கண்டறிந்து மேயர்கள் கொண்டாடவும் அறிவித்துள்ளார். தூய்மை, உள்ளூர் சந்தைகளின் நிறங்களை குறிக்கும் வகையில் கோல போட்டிகளையும் இசை போட்டிகளையும் நகரங்கள் நடத்தலாம் என்றும் மோடி கூறியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு சில தவறான முடிவுகளை எடுத்திருக்கலாம், ஆனால் மத்திய அரசின் நோக்கம் எப்பொழுதும் தவறியதில்லை என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். FICCI அமைப்பின் 94வது பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த 7 ஆண்டுகளாக மத்திய அரசின் மீது ஊழல் புகார்கள் இல்லை என்றார். தங்களை விமர்சிப்பவர்களும் 7 ஆண்டுகளில் மாற்றம் நிகழ்ந்திருப்பதை ஒப்புக்கொள்வதாகவும் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று நேரத்தில் மத்திய அரசு எடுத்த கொள்கை முடிவுகள் நாட்டின் நீண்டகால வளர்ச்சியில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றார். சென்னையில் உள்ள தொல்காப்பிய பூங்காவில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டார். முதலமைச்சர் தலைமைச் செயலகம் வரும் வழியில் அமைச்சர் நேரு மற்றும் அதிகாரிகளுடன் சென்று அடையாறில் உள்ள இந்த பூங்காவை பார்வையிட்டார். அப்போது அங்கு மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். அத்துடன் கரையோரம் தூர்வாரும் பணிகள், திடக்கழிவு அகற்றுதல், பாதுகாப்பு வேலி அமைத்தல், கழிவு நீரை இடைமறித்தல் போன்ற சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் பக்கிங்ஹாம் கால்வாய் மற்றும் அதன் பிரதான கால்வாய்களில் நடைபெறும் சீரமைப்பு பணிகள் குறித்தும் அலுவலர்களிடம் கேட்டறிந்தார்.
உணவு கலப்படம் தொடர்பாக ஆய்வு நடத்தினால் மட்டும் போதாது என்றும் கலப்படத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தங்கள் நிறுவனம் விற்பனைக்கு வழங்கிய தனியா பாதுகாப்பற்றது என உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவை எதிர்த்து மனோகர் என்பவர் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது உணவு கலப்படத்தை தடுக்க தனித்துறை அமைக்கப்பட்டுள்ள போதும் கலப்படம் அதிக அளவில் இருப்பதாக நீதிபதி கூறினார். மாதிரிகள் சேகரித்து ஆய்வு செய்வது மட்டும் போதாது என தெரிவித்த நீதிபதி உணவு கலப்படத்தை தடுக்க பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றார். மக்கள் புகார் அளிக்க வசதியாக கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை வாட்ஸ்அப் எண்ணை வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆவினில் வேலை வாங்கி தரப்படும் என மோசடி செய்ததாக பதிவான வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கைது செய்ய 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 3 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் அவரின் உதவியாளர்கள் 3 உட்பட 4 பேர் மீது விருதுநகரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜாமீன் கோரி ராஜேந்திர பாலாஜி மற்றும் மற்ற 3 சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார் ஜாமீன் மனு கோரிக்கையை நிராகரித்து மனுவை தள்ளுபடி செய்தார். ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து ராஜேந்திர பாலாஜியை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர். விருதுநகரில் அதிமுக சார்பில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற ராஜேந்திர பாலாஜி திருச்சி சென்றுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் அவரை பிடிக்க விரைந்துள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கிலோ 10 ரூபாய் குறைந்து 40 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. அதே நேரம் ஊட்டி பீட்ரூட் கிலோ 90 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் கிலோ 70 ரூபாய், உஜாலா கத்திரிக்காய் கிலோ 90 ரூபாய் என தொடர்ந்து விலை குறையாமல் உள்ளது. மொத்த விற்பனையில் உருளைக்கிழங்கு கிலோ 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் கிலோ 70 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஊட்டி கேரட் 75 ரூபாய்க்கும், பெங்களூரு கேரட் 50 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. முருங்கைக்காய் விலை சிறிதும் குறைவின்றி கிலோ 260 ரூபாயாகவே நீடிக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கை 5 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு போலீசாரால் தாக்கப்பட்ட ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் உயிரிழந்தது தொடர்பாக காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஆனால் சாட்சியங்கள் கலைக்கப்பட வாய்ப்புள்ளதால் வழக்கை விரைந்து முடிக்க ஜெயராஜின் மனைவி செல்வராணி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பாக கைப்பற்றப்பட்ட செல்போன் உள்ளிட்ட தடயங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளதாக கூறினார். மேலும் கொரோனா பரவல் காரணமாக 105 சாட்சியங்களில் 20 பேரிடம் மட்டுமே விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே மேலும் கால அவகாசம் வழங்க கோரப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 5 மாதங்களுக்குள் வழக்கை விசாரித்து முடிக்க மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டார். மாணவியை தகாத வார்த்தைகளால் பேசிய தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்காமல் வேறு ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் அடுத்த பெருமாப்பட்டி அரசு பள்ளி முன்பாக பெற்றோர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்த பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு கல்வி உதவித்தொகை வராததால் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் மாணவியின் தாய் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு சக மாணவிகள் முன்பு வைத்து தலைமை ஆசிரியர் ஜோதி குறிப்பிட்ட மாணவியை தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். இதுகுறித்து முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் போலீசிலும் மாணவியின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். தலைமை ஆசிரியை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் நன்றாக பாடம் நடத்தும் அறிவியல் ஆசிரியர் ராஜேஸ்வரி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பள்ளி முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டனர். எங்கள் பொண்ணை தகாத வார்த்தையில் பேசினது ஜோதிங்கிறவங்க தான், ஹெச்எம் தான் தகாத வார்த்தையில் பேசினவங்க. நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு ஜோதிங்கிறவங்க மேலே தான். அவங்கள விட்டுட்டு ராஜேஸ்வரி மிஸ்ஸை எதுக்காண்டி அவங்க எடுக்கணும்? ஜார்க்கண்டில் தேடப்பட்டு வந்த மாவோயிஸ்ட் ஒருவர் வேலூரில் உள்ள மருத்துவமனையில் கைது செய்யப்பட்டுள்ளார். 35 வயதான வீரேந்திர யாதவ் 2015 கைது செய்யப்பட்டு 2020 வரை ஜார்க்கண்ட் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் வெளியே வந்த அவர் கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் தேடப்பட்டு வந்தார். இந்நிலையில் வீரேந்திர யாதவ் வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அமித்குமார் தலைமையிலான போலீசார் வேலூர் விரைந்து வந்து அவரை கைது செய்தனர். பின்னர் வீரேந்திர யாதவை வேலூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர்.
அமெரிக்காவில் 38 மாகாணங்களுக்கு ஓமிக்ரான் பரவிய நிலையில் தடுப்பூசி செலுத்தாவிட்டால் கொரோனாவால் மரணம் கூட ஏற்படலாம் என அதிபர் ஜோ பைடன் எச்சரித்துள்ளார். டிசம்பர் 1ஆம் தேதி அமெரிக்காவில் முதல் ஓமிக்ரான் தொற்று கண்டறியப்பட்டது. 17 நாட்களில் 38 மாகாணங்களுக்கு ஓமிக்ரான் பரவியுள்ளது. இதுவரை 77 நாடுகளுக்கு ஓமிக்ரான் பரவிய நிலையில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களில் 3% பேர் அமெரிக்காவை சார்ந்தவர்களாக உள்ளனர். நியூயார்க், நியூஜெர்சி மாகாணங்களில் பரவல் அதிகமாக உள்ளது. கடந்த 3 நாட்களில் நியூயார்க்கில் கொரோனா பாதிப்பு இரட்டிப்பாகியுள்ளது. இதற்கு ஓமிக்ரான் பரவல் காரணமாக இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவில் 20 கோடி பேர் 2 டோஸ் தடுப்பூசியை போட்டுக்கொண்ட நிலையில் 5 கோடியே 60 லட்சம் பேர் மட்டுமே பூஸ்டர் டோஸ் போட்டுள்ளனர். எஞ்சியவர்களும் பூஸ்டர் டோஸ் போடாவிட்டால் ஓமிக்ரானால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஜோ பைடன் எச்சரித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான ஆஷஸ் 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 473 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான இப்போட்டி அடிலைட் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலியா 2 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன்கள் சேர்த்தது. இந்த நிலையில் 2ஆம் நாள் ஆட்டம் தொடங்கியதும் தொடக்க வீரர் லபுசேன் சதம் அடித்து அசத்தினார். மேலும் ஸ்டீவன் ஸ்மித், அலெக்ஸ் ஹாரி உள்ளிட்டோரின் பொறுப்பான ஆட்டத்தால் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 473 ரன்கள் சேர்த்திருந்த போது டிக்ளேர் செய்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர்கள் ரோரி பர்ன்ஸ் 4 ரன்களிலும் ஹசீப் ஹமீத் 6 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். 2ஆம் நாள் முடிவில் இங்கிலாந்து 2 விக்கெட்டுகளை இழந்து 17 ரன்கள் சேர்த்து 456 ரன்கள் பின்தங்கியுள்ளது. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்த குரூப் கேப்டன் வருண் சிங்கின் உடல் சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி கோவை சூலூரில் இருந்து வெலிங்டன் சென்ற ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. இதில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த குரூப் கேப்டன் வருண் சிங் பெங்களூருவில் உள்ள கமாண்ட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவரும் கடந்த 15ஆம் தேதி உயிரிழந்தார். இந்நிலையில் வருண் சிங்கின் உடல் பெங்களூருவில் இருந்து மத்திய பிரதேசம் எடுத்துச் செல்லப்பட்டது. தலைநகர் போபாலில் உள்ள பைராக்கர் தகன மேடையில் வருண் சிங்கின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அப்போது முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் நேரில் சென்று வருண் சிங்கின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். விமானப்படையினர் மரியாதைக்கு பிறகு வருண் சிங்கின் உடல் தகனம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். மக்கள் நலன் காக்கும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், பெட்ரோல் டீசல் மீதான வரி குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி பங்களாமேட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம், கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை 100 விழுக்காடு நிறைவேற்றியதாகவும், ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசை சிறப்பாக வழிநடத்தியதாகவும் கூறினார். தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு அமையும் என்றும் ஓபிஎஸ் தெரிவித்தார். விடியல் தர போறாரு, பெருந்தருக்கு வால் பூசி வச்சீங்களே, விடியுது, டெய்லி காலையில விடியுது. ஆனா இந்த அரசு விடியாத அரசாக விளங்கி கொண்டிருக்கிறது. இதுதானே நிலைமை, இதுதான் நிலைமை. மக்களை ஏமாத்தினீங்க. இன்னைக்கு மக்கள் பாருங்க எவ்வளவு திரண்டு வந்து இந்த அரசுக்கு கடும் எதிர்ப்பை தமிழ்நாடு பூரா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை எனவும், 25 மாநிலங்கள் பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைத்தாலும் தமிழகத்தில் விலை குறைக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து என்று சொன்னீர்களே, என்ன ஆட்சி நிறைவேற்றுங்க. அதே போல மாற்றுத்திறனாளி அவர்கள் கூட ஏமாத்திட்டாங்க ஐயா. மாற்றுத்திறனாளி கூட ஏமாற்றியா திமுக கட்சி. அவர்களுக்கு உதவித்தொகை உயர்த்தியவங்க அதுவும் கொடுக்கல. கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமை வகித்தார். அப்போது பேசிய அவர், தங்களை பழிவாங்கும் நோக்கில் காழ்ப்புணர்ச்சியுடன் திமுக அரசு செயல்படுவதாகவும்,
நீட் தேர்வு ஒழிப்பு போன்ற வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றும் குறிப்பிட்டார். விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், திமுக அரசு வெறும் வாய்ப்பேச்சு அரசு எனவும், தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை மட்டுமின்றி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாகவும் கடுமையாக சாடினார். ஒரு மாரிதாஸ் இந்த அரசின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார், அவதூறு பரப்புகிறார் என்று சொல்லி அந்த மாரிதாஸை கைது செய்கிற தைரியம் 120 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவதற்கு இல்லை என்று நாக்கப்படுகிற மாதிரி கேட்டதில்ல. உனக்கு தைரியத்தை கை வச்சு இதேபோன்று சென்னை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தமிழக அரசை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய மாலையை அணிந்திருந்தார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை வலியுறுத்தும் விதமாக அந்த மாலையை அணிந்திருப்பதாக கூறியவர் தமிழக அரசை விமர்சித்து பாடல் ஒன்றையும் பாடி அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக கூ செயலி நாள்தோறும் மக்களின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த வரிசையில் தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழக அரசின் மாநில பாடலாக அறிவிக்கப்பட்டதுடன் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு சரியான கருத்துதான். அந்த நிமிடங்களில் கூட எழுந்து நிற்காத அளவிற்கு யாரும் பெரிய ஆட்களோ பிஸியான ஆட்களோ இல்லை என்று பயன்பாட்டாளர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஒமைக்ரானால் சிறுவர்களுக்கு அச்சுறுத்தலா? மருத்துவர்கள் சொல்வது என்ன? விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை மாநில பாடலாக அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதனை பாடும்போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழ்த்தாய் வாழ்த்தாக பாடப்படும் நீராறுங் கடலுடுத்த என தொடங்கும் பாடல் 1891ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நாடக நூலான மனோன்மணியத்தில் இடம்பெற்றுள்ள பாடலின் ஒரு பகுதியாகும். இந்த நூலை மனோன்மணியம் சுந்தரனார் எழுதியுள்ளார். 1970ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு இந்த பாடலை தமிழக அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்தாக அறிவித்து அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் தேசிய கீதம், தமிழ்த்தாய் வாழ்த்து ஆகியவற்றை இசை வட்டுக்களை கொண்டு இசைப்பதை தவிர்த்து பயிற்சி பெற்றவர்களே அரசு நிகழ்ச்சிகளில் பாட வேண்டும் என தமிழக அரசு அண்மையில் உத்தரவிட்டது. இந்த சூழலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படுவதை ஒருங்கிணைத்து நெறிமுறைப்படுத்த வழிமுறைகளை வகுத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழக அரசின் மாநில பாடலாக தமிழ்த்தாய் வாழ்த்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை 55 வினாடிகளில் முல்லைப்பாணி ராகத்தில் 3 நடையில் பாட வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும். அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும். அதோடு பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் அது தொடங்கும் முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும். பாடும்போது நிகழ்வில் உள்ள அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்றும் அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தனியார் அமைப்புகள் நடத்தும் கலை, இலக்கிய மற்றும் பொது நிகழ்வுகளின் தொடக்கத்திலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவது ஊக்குவிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
இறைவணக்க பாடலான தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு கட்டாயம் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை என்றும் வழக்கு ஒன்றின் தீர்ப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை மாநில பாடலாக அறிவித்தமைக்காக தமிழ் அறிஞர்கள் பலரும் தமிழக அரசுக்கும் முதலமைச்சர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். தமிழ் உணர்வுடைய அத்தனை பேரும் வரவேற்கத்தக்க மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா, வட்டில் ரெக்கார்ட் பண்ணி பதிவு செய்து போடுறப்ப அதை கேட்பவருக்கு அது ஒரு உணர்வற்ற தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சடங்குக்காக ஒரு ஒப்புக்காக பாடுற மாதிரி இருக்கும். இதையே பயிற்சி பெற்ற பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள், கல்லூரியில் மாணவர்கள், பொது இடங்களில் இப்படியெல்லாம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறப்ப அவங்களுக்கு ஒரு மனன சக்தி உருவாகுது. தமிழ் மொழியுடைய வளத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு வருது. தமிழ் உணர்வை உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு வழி ஏற்படுத்தி தரும் வகையில் இந்த அரசாணை இருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்தினை அரசு ஆணையின் மூலமாக அனைவரும் அதை பாட வேண்டும், அதற்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அரசாணை வெளியிட்டு இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், நன்றிகள். ஆனால் அதே சமயம் அவர் என்ன முதலில் எழுதினாரோ அந்த தெய்வத்தமிழ் வணக்கம் என்ற பாடலுடைய முழு பாடலையும் பாடுவதற்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டின் மாநில கீதமாக நீராறும் கடல் உடுத்த பாடல் அறிமுகமான வரலாற்றை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆயிரத்து 1967 ஆண்டு தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசின் சின்னத்தில் குறிக்கோள் வாசகமாக இருந்த சத்தியமேவ ஜெயத்தே எனும் வடமொழி தொடர் வாய்மையே வெல்லும் என்று தமிழில் மாற்றப்பட்டது. சென்னை மாகாணம் தமிழ்நாடு எனவும் பெயர் மாற்றம் அடைந்தது. இதுபோன்று பல பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டன. அரசு விழாக்களின் இறைவணக்க பாடலாக பிறமொழி பாடல்கள் பாடப்பட்டு வந்தன. அவற்றை தவிர்த்து சமயமற்ற ஒரு பாடலை தமிழ் வாழ்த்து பாடலாக அறிமுகப்படுத்த அண்ணா திட்டமிட்டார். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை எழுதி 1891 ஆண்டில் வெளியிடப்பட்ட மனோன்மணியம் எனும் நாடக நூலில் அமைந்த நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக தேர்வு செய்தார். 1914 ஆண்டு கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் 3ஆம் ஆண்டு விழாவில் முதலில் நீராறும் கடலுடுத்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக பாடப்பட்டது. அண்ணாவுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற கருணாநிதி நீராறும் கடலுடுத்த எனும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை அரசு நிகழ்ச்சிகளில் பாட வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்தார். இந்த பாடலுக்கு மறைந்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் இசையமைத்து வேறு சில பாடகர்களுடன் இணைந்து பாடியுள்ளார். மாநில கீதம் என்பது தேசிய கீதத்திற்கு சமமான சிறப்பும் மதிப்பும் வாய்ந்தது. விழா நிறைவில் தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்பதை போன்று விழா தொடக்கத்தில் மாநில கீதத்திற்கும் எழுந்து நிற்க வேண்டும். தமிழ்நாட்டில் நீராறும் கடலுடுத்த மாநில கீதமாக விளங்குவதை போன்று மேலும் 6 மாநிலங்களில் மாநில கீதம் அரசு விழாக்களில் நடைமுறையில் உள்ளது. ஒடிசாவில் வந்தே உத்கல் ஜனி என தொடங்கும் பாடல் மாநில கீதமாக உள்ளது. 1990 பிஜு பட்நாயக் ஆட்சியில் சட்டப்பேரவையின் நிறைவில் பாடப்படுவது கட்டாயமாக்கப்பட்டது. ஓமு அப்னா தேஷ் என தொடங்கும் பாடல் அசாமிலும், ஜெயபாரத ஜனனிய தனுஜதே என தொடங்கும் பாடல் கர்நாடகாவிலும் மாநில கீதங்களாகும். இதேபோன்று ஆந்திரா, குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிர மாநிலங்களும் தனித்தனியாக மாநில கீதங்களை கொண்டுள்ளன. ஆனால் அவற்றிற்கு இதுவரை அரசாணை பிறப்பிக்கப்படவில்லை. இந்தியாவின் 29வது மாநிலமாக உருவாகிய தெலுங்கானாவில் ஜெய ஜெய ஹே தெலுங்கானா ஜனனி ஜன கேதனம் என தொடங்கும் பாடல் மாநில கீதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று உறுதியான 70 பேரில் 28 பேருக்கு மரபணு மாற்றம் கண்டறியப்பட்டுள்ளது. ஒமைக்ரான் பரவல் எதிரொலியாக தமிழகம் வரும் உள்நாட்டு விமான பயணிகளுக்கும் பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கடந்த 2 வாரங்களில் வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வந்தவர்களில் 70 பேருக்கு தொற்று அறிகுறி தென்பட்டதாக குறிப்பிட்டார். பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் அவர்களுக்கு மரபணு பரிசோதனை மேற்கொண்டதில் 10 பேரின் மாதிரி முடிவுகள் மட்டும் இதுவரை கிடைக்கப்பெற்றதாக குறிப்பிட்டார். இதுவரை 70 பேருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது 70 மாதிரிகள்.
இதில் நாமே கண்டுபிடித்தது என்பது 28 எஸ் ஜீன் டிராப். ஒன்றிய அரசு இதுவரை நமக்கு அனுப்பி இருக்கிற அந்த 70 நாம் அனுப்பிய அந்த 70 மாதிரிகளில் 10க்கான ரிசல்ட்டை அனுப்பி இருக்கிறார்கள். 10ல் 8 டெல்டா, 1 நாட் சீக்வன்ஸ், 1 ஒமைக்ரான் பாதிப்பு. இந்த நிலையில் நாம் அனுப்பிய மற்ற 28 அந்த எஸ்ஜீன் டிராப்புகளுக்கான அந்த மாதிரிகளின் ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தொற்று ஆபத்தில்லாத நாடான நைஜீரியாவில் இருந்து தமிழகம் வந்தவருக்கு ஒமைக்ரான் உறுதியாகியுள்ளதால் ஆபத்து இல்லா நாடுகளில் இருந்து தமிழகம் வருவோரையும் வீட்டு தனிமையில் வைப்பது குறித்து மத்திய அரசுக்கு வலியுறுத்த உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். வீட்டு தனிமைங்கிறத நான் ரிஸ்க் கண்ட்ரீஸுக்கு ஒன்றிய அரசு இன்னமும் அனுமதிக்கல. அதுக்கே நாம அனுமதி கேட்கிறோம், இன்னைக்கு கடிதம் எழுதுறோம். இப்ப நான் ரிஸ்க் கண்ட்ரீஸ்ல இருந்து இது வரைக்கும் வந்தவங்க இந்த 15 நாள்ல 73,000 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 73,000 பேர் இப்ப நம்ம அரசு தனிமைப்படுத்தப்படுவது அப்படின்னு சொன்னா பெரிய வேலை தான், பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் கூட முதல் கட்டம்ங்கிறது அவங்கள தனிமைப்படுத்துறதுங்கிறதுக்கான அனுமதியை இப்ப கேட்டிருக்கிறோம். அந்த அனுமதி ஒன்றிய அரசு அனுமதிக்கும் பட்சத்தில் அதை செக் பண்ணுவோம். அவங்க தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என்பதை தொடர்ந்து ஆராய்வோம். அதுலயும் அவங்க அந்த விதிமுறைகளை தாண்டினாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கூட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன் குவாரண்டைன்ங்கிற மாதிரி விடுதிகளில் தங்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இந்த சூழலில் பிற மாநிலங்களில் இருந்து தமிழகம் வரும் விமான பயணிகளுக்கு உடல் வெப்ப பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து வரும் விமான பயணிகள் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழ் அல்லது 72 மணி நேரத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். கோவை விமான நிலையத்தில் பிற மாநில பயணிகள் அனைவருக்கும் 72 மணி நேரத்திற்கு முன் எடுக்கப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து தமிழகம் வரும் பயணிகளுக்கு இ பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இ பதிவிற்கான பிரத்யேக இணையதளமும் மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதேபோல் தமிழகம் வரும் உள்நாட்டு விமான பயணிகள் அனைவரும் 14 நாள் வீட்டு தனிமைப்படுத்துதலில் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச விமான பயணிகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் ஒமைக்ரான் கொரோனா திரிபால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 100ஐ தாண்டியுள்ள நிலையில் இந்தியாவில் நாளொன்றுக்கு 14 லட்சம் பேர் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக இந்தியாவின் கோவிட் தடுப்பு பணிக்குழு தலைவர் வி.கே. பால் எச்சரித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒமைக்ரான் திரிபு இந்தியாவுக்கும் பரவி தற்போது வரை 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் ஒரே நாளில் புதிதாக 10 பேருக்கும், தெலுங்கானாவில் மேலும் 2 சத்தீஸ்கரில் மேலும் 1 ஒமைக்ரான் தொற்று உறுதியானது. டெல்லியில் 22 பேருக்கும், ராஜஸ்தானில் 17 பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் தமிழ்நாடு உள்ளிட்ட 11 மாநிலங்களுக்கு ஒமைக்ரான் தொற்று பரவியுள்ளது. இதனைத் தொடர்ந்து முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல் உள்ளிட்ட கொரோனா விதிமுறைகளை மக்கள் கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தேவையற்ற பயணங்களையும் அதிக அளவிலான மக்கள் கூடும் இடங்களையும் தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தவிர கண்காணிப்பை அதிகப்படுத்தவும், நேர்மறை மாதிரிகளை வரிசைப்படுத்தவும் மாநிலங்களுக்கு ஏற்கனவே மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பூஸ்டர் டோஸ்கள் மீது அறிவியல் ரீதியான முடிவு எடுக்கப்படும் என்று இந்தியாவின் கொரோனா பரவல் தடுப்பு பணிக்குழு தலைவர் வி.கே. பால் கூறியுள்ளார். हमेशा इस सवाल के ऊपर सरकार की नजर रही है. साइंटिफिक इवैल्यूएशन, डेटा एनालिसिस, ये सब कंटिन्यूसली दिया जाता है और इसके बारे में जो फैसला साइंस ड्रिवन होगा वो टाइमली फैसला लिया जाएगा. சர்வதேச அளவில் பிரிட்டனில் மட்டும் தற்போது வரை நாள்தோறும் 11,000 பேருக்கு ஒமைக்ரான் திரிபு கண்டறியப்பட்டுள்ளது. பிரிட்டனில் பரவும் வேகத்தை இந்தியாவுடன் ஒப்பிட்டால் நாளொன்றுக்கு 14 லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் என்று வி.கே. பால் எச்சரித்துள்ளார். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளாதவர்கள் மற்றும் வெளிநாட்டினருடன் தொடர்பில் இல்லாதவர்களுக்கும் ஒமைக்ரான் பாதிப்பு ஏற்படுவது கவலையளிப்பதாகவும் பால் கூறினார். வேகமாக பரவும் தன்மை கொண்ட ஒமைக்ரான் திரிபால் அதிக அளவிலான குழந்தைகள் பாதிக்கப்படலாம் என்பதால் 18 வயதுக்கு உட்பட்டோருக்கும் தடுப்பூசியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். பெரியவர்களை கடுமையாக தாக்கி உடல்நல கோளாறுகளுடன் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்திய கொரோனா வைரஸ் குழந்தைகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. இதற்கு ACE ரெசெப்டர் எனப்படும் கொரோனா வைரஸ் ஒட்டிக்கொள்ளும் செல்கள் வளராமல் இருப்பதே காரணம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். இருப்பினும்
ஒமைக்ரான் திரிபு உலக அளவில் அதிக குழந்தைகளுக்கு பரவி வருகிறது. தென்னாப்பிரிக்காவில் ஆல்பா டெல்டா வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை விட ஒமைக்ரான் தொற்றுக்கு அதிக குழந்தைகள் ஆளாகி வருகின்றனர். ஒமைக்ரான் அதிகம் பரவும் தன்மை கொண்டது என்பதாலும் இந்தியாவில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி திட்டம் தொடங்கவில்லை என்பதாலும் அவர்களுக்கு தொற்று அதிகம் பரவலாம் என தொற்று நோய் நிபுணர் ராம் கோபாலகிருஷ்ணன் தெரிவிக்கிறார். ஓமைக்ரான்ல ஈஸியா பரவறதுனால 100 பேருக்கு பதிலா 500 1000 பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதுல ஒரு ஃபிராக்ஷன் எடுத்தீங்கன்னா கூட அது 1% கூட கம்மி எடுத்தீங்கன்னா கூட 2-3 பேருக்கு சிவியர் டிசீஸ் வரலாம். ஸோ நிறைய பேருக்கு நோய் வந்துச்சுன்னா அது ப்ரொபோர்ஷனலா கொஞ்சம் அதிகமா பேருக்கு அட்மிஷன் ஆகலாம், சிவியரிட்டி வரலாம். ஸோ இந்த ஓமைக்ரான் பத்தி கட்டாயம் கண்ணு வச்சுட்டு இருக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா வேக்சினேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். இப்போ இது வரைக்கும் 18 வயசுக்கு மேல இந்தியாவில் அப்ரூவ் ஆயிருக்கு. 18 வயசுக்கு கீழே கூட கட்டாயம் வேக்சின் அட் சம் ஸ்டேஜ் தேவை. இப்போ அவைலபிலிட்டி இருக்கோ கொண்டு வந்து வாணும். நாடு முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் சிறுவர்களுக்கு கண்டிப்பாக தடுப்பூசி செலுத்த தொடங்க வேண்டும் என குழந்தைகள் தீவிர சிகிச்சை மருத்துவர் முத்தையா பெரிய கருப்பன் தெரிவிக்கிறார். இந்த வைரஸோட இம்பாக்ட் என்னன்னா ரொம்ப வேகமா அதிகமா அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா திருப்பி நம்ம இப்பதான் ஓப்பன் அப் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் நம்ம ஸ்கூல்ஸ் ஓப்பன் அப் ஆயிருக்கு, குழந்தைங்களோட எஜுகேஷன் நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி இந்த மாதிரி ஒரு வேரியன்ட் ரொம்ப வேகமா பரவுச்சுன்னா குழந்தைங்களுடைய ஸ்கூல் அண்ட் அவங்களோட நார்மல் லைஃப் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹெல்த் கேர் சிஸ்டம், டாக்டர்ஸ்க்கு வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம்ல திருப்பி ஒரு மேஜர் ஓவர் பர்டன், ஒரு தேர்ட் வேவ் உடைய தாக்கம் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒமைக்ரான் பரவி வரும் வேளையில் ஜெர்மனி, கிரீஸ், ஹங்கேரி, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் 18 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்த தொடங்கியுள்ளன. நம் நாட்டில் ஊசியில்லா ஜைகோவிட் என்ற தடுப்பூசி மற்றும் கோவாக்சின் தடுப்பூசி குழந்தைகளுக்கு விரைவில் அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதை விரைவுபடுத்த வேண்டும் என்பதே மருத்துவர்களின் கருத்தாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சாரதா. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகை பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தென் கடலோர மாவட்டங்கள், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். வட கடலோர மாவட்டங்கள், புதுவை, காரைக்காலில் 19ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் 20ஆம் தேதி வரை இப்பகுதிக்கு எச்சரிக்கையுடன் செல்ல மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பூமத்திய ரேகை பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதன் காரணமாக தெற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது.